நம்ம 15 வருஷத்துக்கு முன்னாடி 20 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டோம். 2000த்திலேயே சொல்லிட்டோம். என்ன சொன்னோம் அப்படின்னா, நாய்கள் வளர்க்காதீர். பெட்ஸ் அப்படின்னு சொல்லி அசிங்கமான உயிரினங்களை வளர்த்து விடாதீர்கள். இயற்கையை கொல்லாதீர்கள். அவங்க மேலே சுப்ரீம் கோர்ட் அனுதாபப்படுறது. எத்தனையோ லட்சக்கணக்கான உங்கள் வீட்டு குழந்தைகள் நீதிபதி, முதல்வர், கலெக்டரு இந்த மாதிரி அதிகாரம் படைத்தவர்களுடைய குழந்தைகளோ அவங்களுடைய ஆட்களோ பாதிக்கப்படுவதில்லை. நாங்கள் தான் பாதிக்கப்படுறோம். வீதியில் நடந்து போகும்போது தான் கடிச்சு குதறுது. நாய்களை வளர்க்கக்கூடியவங்க மேலே வீட்டு நாய், ஸ்ட்ரீட்டு நாய்னால சொல்லாத. நாய் வளர்த்தால் தேச துரோக வழக்கு பதிவு செய்து மக்களை காப்பாற்ற வேண்டிய அரசு சும்மா அனுதாபப்படுறது மிருகத்தனமானது. வன்மையாக கண்டிக்கிறேன். இந்த சட்டத்தை கொண்டு வந்தவரை வணங்குறேன். ஆனால் இதுக்கு மேலே குரல் கொடுக்குறான் பாரு, அவன் மேலே தேச துரோக வழக்கு போட்டு சுட்டு தள்ளினாலும் கூட தப்பு இல்லைன்னு சொல்லுவேன் நான். அவன் மனிதனுக்கு கிடைக்க வேண்டிய உணவை நாய்க்கு கொடுக்குறான். மனிதன் 60 ரூபா அரிசி வாங்கி திங்கிறான். நாய்க்கு 1 கிலோ பிடிகிரி 2000 ரூபாயில் வாங்குறான். என்னையா கொடுமை பண்ணிட்டு இருக்கிறீங்க? இந்த கொடுமைகளெல்லாம் செஞ்சுட்டு மக்களை எப்படியா காப்பாற்ற முடியும்? அவனுடைய அறிவு கேட்டாக்குள்ளே எல்லாருமே செத்து போயிடுவோம். அதனால் வன்மையாக கண்டிக்கிற. அவங்க மேலே நாய் வளர்த்தால் தேச துரோக வழக்கு பதிவு செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.